This video is sponsored by SBO. உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவையா? வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ட்ரஸ்டடான ஒரு ஆன்லைன் ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஜாப்புக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலே ஃபேக்கு, ஃப்ராடு இதெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் நல்ல ஒரு நம்பிக்கையை வாங்கின ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. கண்டிப்பாக இந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய பைக்கு, காரு, பழைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்க எல்லாருமே 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரெனியூவல் பண்ணுவாங்க. இந்த ரெனியூவல் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நார்மலாக சென்னை, டெல்லி இது மாதிரியான பெரிய மேஜர் சிட்டிஸில் டிராஃபிக்கு அதிகமாக இருக்குது. வெஹிக்கிள்ஸ் அதிகமானது காரணமாக டிராஃபிக்கு, அது தொடர்ந்து பொல்யூஷனும் அதிகமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள பைக்கு, காரு இது அதிகமான பயன்பாடு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது நம்மளுடைய சுற்றி உள்ள பொல்யூஷன் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சில கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி, சென்னை இது மாதிரியான சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ரொம்ப அபாய கட்டம், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இதை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பழைய வெஹிக்கிள்ஸ் அதோடைய யூசேஜ் குறைக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை கையில் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ஸ். இந்தியாவில் BS2 இந்த விதிமுறை நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த தயார் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த வெஹிக்கிள்ஸ், அது எல்லாமே அதிகமான புகை அதுலேருந்து வெளியில் வருது. அதனால் என்விரான்மெண்ட் அந்த உள்ள அந்த பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் பழைய அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே யூசேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பகுதியாக பழைய பைக்கு, கார்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க ரெனியூவல் பண்ணுவாங்க 5 இயர்ஸ் ஒன்ஸ். அது அந்த ரெனியூவல் பண்ணுற சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதை தொடர்ந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி ஆகிரும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் ரெனியூவல் பண்ணுறது கம்பல்சரியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் அவங்க வெளியிட்டிருக்கிற அறிவிப்பின்படி 20 ஆண்டுகளுக்கு 20 இயர்ஸ்க்கு பேக் உள்ள அந்த பழைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுடைய வாகன பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் மக்கள் கொஞ்சம் இதில் கவனமாக இருந்துக்கோங்க. எப்படி அவங்க சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பழைய வாகனங்களுக்கு, பழைய வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜஸ் 5,000 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 20 இயர்ஸ் பேக்ஸ் அந்த 2 வீலர் யூஸ் பண்ணுவாங்களே அவங்களுக்கு ரெனியூவல் சார்ஜஸ் 1000லேருந்து
2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 வீலருக்கு வந்து 1500லேருந்து 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த 2 வீலர் 3 வீலர் அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் 20,000 போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள 3 வீலருக்கு மேலே இந்த வீல்ஸ் உள்ள அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு 5-6 வீல்ஸ் அந்த மாதிரி உள்ள அந்த பெரிய கண்டெய்னர் லாரி அந்த மாதிரி உள்ள பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 80,000 சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 20லேருந்து இது அமலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழைய வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க. 20லேருந்து அமலுக்கு வருது. அதனால் பழைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய சார்ஜஸ் எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கொண்டு வராங்க. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப 20 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு மேலே உள்ளது எல்லாமே புகை அதிகமாக வருது. அதனால் பொல்யூஷன் அதிகமாகுது. அது நம்மளுக்கும் பாதிப்பு தான் அது. அதனால் இந்த விஷயத்தை எல்லாருமே கொஞ்சம் மைண்டில் வச்சு செயல்படுங்க. நல்ல ஒரு விஷயந்தான் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.